So welcome back dear Ragulis. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு ஒரு பெரிய பேக்கேஜ் வந்திருக்கு. ஓகே, it has come from Royal Enfield. ராயல் என்ஃபீல்டு மகாராஷ்டிராலேருந்து ஷிப் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து ஒரு லெதர் ஜாக்கெட். ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து 11,000. ஓகே, பட் ஆனால் ஆஃபரில் கொஞ்சம் கம்மியாக வாங்கினேன். ஸோ நம்ம இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். சரியா, இதில் என்ன இருக்குது ஏதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஜஸ்ட் அன்பாக்ஸ் இட். ஓகே, சூப்பரான பேக்கிங்கில் அனுப்பிச்சிருக்காங்க. நான் கூட ஒரு பாக்ஸில் கிரன்ச் டப்பா வரும்னு நினச்சேன், பட் பரவாயில்ல, நல்லாவே வந்திருக்கு. எஸ், யா, இதான் அந்த ஜாக்கெட். நல்ல ஒரு பேக்கிங். This is the leather jacket. quite hefty தான் இருக்கு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிரீமியமான பேக்கேஜ்ல வந்திருக்கு. This is the leather jacket. Wow. Yes, இதான் அந்த ஜாக்கெட். Looks really nice. நல்லாவே இருக்கு. இந்த பாக்ஸ் கொஞ்சம் தள்ளி போட்டுருவோம். எஸ், இதுதான் இந்த ஜாக்கெட். கொஞ்சம் டிஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, பட் இது என்ன இப்படி தான் இருக்குமா இல்லை? அதான் லெதருக்கு தான் கேரக்டர் கொடுக்கும். ரொம்ப பணப்படன்னு இருந்தால் லெதர் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஃபேடடு. ஸோ நைஸ், நல்லா தான் இருக்குது. Smells like new. போட்டு பார்ப்போம். எஸ், நமக்கு ப்ராப்பராக பத்துது வேற.
நீட்டாக இருக்குது. ப்ராப்பரான சைஸிங் வேறு. இது நான் எக்ஸல் வாங்கினேன், நல்லா தான் இருக்குது. ரியலி குட். Just dead down போயிருது. வேற லெவல். It's a nice piece. Wow. பின்னாடி பாருங்க, ராயல் என்ஃபீல்ட் 65 ஃபென்டாப்ளஸ். ஸோ இந்த ஜாக்கெட்டில் வந்து உள்ள ஆர்மர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேசஸும் இருக்குது. பட் ஆர்மர் நம்ம தனியாக வாங்கிக்கணும். ஓகே, இட்ஸ் ரியலி குட். நைஸ் பீஸ் ஆஃப் ஜாக்கெட். ஸோ எஸ், இதான் அதோட ப்ரைஸ் டேகு. பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட ஸ்டிக்கர் ப்ரைஸ் வந்து 14,000 போட்டிருக்கு. பட் நம்ம இதை வந்து 5,600 தான் வாங்கினோம் அண்டர் தி ஆஃபர், 75% ஆஃபரு. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் 2020 இது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2024. ஸோ வி காட் அ நைஸ் டிஸ்கவுண்ட். எஸ், இதான் அந்த ஜாக்கெட். இட்ஸ் அ நைஸ் லெதர். இங்கே ராயல் என்ஃபீல்டு புல்லட்டோட ஒரு பேட்ஜிங் இருக்குது. அப்புறம் இங்கே ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரியோட பேட்ஜிங் இருக்குது. அண்ட் தெர் இஸ் அ பாக்கெட் ஹியர். இங்கே ஒரு பாக்கெட் இருக்குது. நைஸ் ஜிப்பர்ஸ் வந்து இந்த ஒய்கேகே அப்படிங்கிற ஒரு பிராண்டு, நல்ல ஜிப்பர் அது. இங்கே ஒரு பேக்கெட் இருக்குது. நைஸ். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பேக்கெட் இருக்குது. சேம் திங். ஓகே, அப்புறம் இங்கே ஒரு பேக்கெட் இருக்குது. நைஸ். ஓகே, அப்புறம் உள்ளுக்குள்ளே இங்கே ஒரு பேக்கெட் இருக்குது. டீப்பான பாக்கெட்ஸ் இது வரைக்கும் போகுது. இங்கே அப்புறம் இந்த பக்கம் ஒரு பாக்கெட். இது வந்து பட்டனு, இதில் வந்து ஜிப்பு இருக்குது. அண்ட் இது வந்து பேக் கார்டு வைக்கிறதுக்கான ஏரியா. இதை திறந்துட்டு இது உள்ளே நீங்கள் பேக் கார்டு வச்சுக்கலாம். இது வரைக்கும் வருது, டில் ஹியர். மேலே வந்து இது வரைக்கும் போகுது. ஸோ இங்கே நீங்கள் ஒரு பேக் கார்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கும் இருக்குது. அண்ட் எல்போவுக்கு உள்ளுக்குள்ளே வருது, எல்போ கார்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு விண்டேஜ் லெதர் ஜாக்கெட் மாதிரி ஒரு வைப் வருது. ஓகே, உள்ளுக்குள்ளேயும் ஒரு ராயல் என்ஃபீல்டு பேட்ஜிங். இது ஹேங்கர் பீஸ் அது. நைஸ். மேட் இன் இண்டியா. இட்ஸ் குட். இங்கே சென்னையில் தான் செஞ்சுருக்காங்க. அண்டு இங்கே 2 பட்டன்ஸ், ராயல் என்ஃபீல்டோட ஜென்யூனான பட்டன்ஸ் இருக்குது. பேக் சைடு ஆஃப் தி ஜாக்கெட் பார்க்கும். இதுதான் பேக் சைடு.
காலர்ஸு ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. 65. அப்புறம் இந்த வெயிஸ்ட் எக்ஸ்டெண்டர் பெல்ட், நீங்கள் வேணால் வெயிஸ்ட்டை டைட் பண்ணிக்கலாம் இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 3 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் அபவுட் தி ஜாக்கெட். நைஸ் லெதர், சூப்பராக இருக்குது. பட் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா அவங்க பட்டன்ஸ் கொடுக்கல. யூஸ்வலாக எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க, பட் நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் எதுவும் இதில் வரலை. பரவாயில்ல, பயங்கரமான டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் கொடுக்கல என்னமோ. எஸ், ஸோ திஸ் இஸ் தி ஜாக்கெட். கலந்து சுட்ட தோசை. ஓய் கீர்கீரை என்ன பண்ணுற? கீர் பிச்சக்கூடாதுமா, அதை பிச்சக்கூடாதுமா பாப்பா, அதை குடு குடு. ஐ குடு, குடு பில்லு, அது குடு. பில்லு குடு. குடு பில்லு குடு. ஐயோ பில்லு குடு. ஐயோ பில்லு குடுமா. பில்லு பித்துறாதம்மா, குடுவா பில்லு குடுவா. ஐயோ பில்லு குடுவா, பில்லு குடுவா. பிரச்சனை போடுறான், பில்லு முடிக்க தர மாட்டான். பேக்கேஜ் மேலே ஏறி சில் பண்ணுறது எங்களுக்கு வழக்கம்.